வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க தமாம் பாலா பேசுறேன். பாலாவின் கதை நேரத்தில் நம்ம சித்தன் கதை அந்த நாவலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3வது தொடர். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நீளமான பதிவா நான் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு நீங்க பொறுமையா அதை கேளுங்க. கேட்டுட்டு யாரு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பாலாவின் கதை நேரத்தில் என்னுடைய வாசிப்பின் மூலமாக பல்வேறு கதைகளை நம்ம கேட்போம். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். சித்தன் கதை தொடர் 3. நாட்கள் தான் எவ்வளவு வேகமாக ஓடுகின்றன. நேற்று தான் அந்த ஊருக்கு போய்விட்டு வந்தது மாதிரி இருக்கிறது. அதற்குள் 1 வருடம் ஓடிவிட்டது. இன்னும் எண்ணி 4 நாளில் மீண்டும் அந்த பெண்ணை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துவிடும். நினைக்கும் போதே மனதில் ஒரு பரபரப்பும் புத்துணர்ச்சியும். அவளுக்கும் அப்படி ஒரு உணர்ச்சி இருக்குமோ? ஒருவேளை அவள் என்ன மறந்து போயிருப்பாளோ? நான் ஒருத்த மட்டுமா அந்த ஊருக்கு வந்து செல்பவன்? எத்தனையோ ஆட்டிடையாளர்கள் தினம் தினம் கம்பளி விற்க வந்து போகிறார்கள். அப்படி எதுவும் நடந்தாலும் பரவாயில்லை. எனக்கும் கூட தான் ஊர்ல நிறைய பெண்களை தெரியும். உதடுகள் பரவாயில்லை என்று முணங்கினாலும் உள்ளுக்குள்ளே இறைவா, அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாதே என்றே எண்ணினான் அவன். இடையர்கள், மாலுமிகள், ஊருக்கு ஊர் அலைந்து திரியும் வியாபாரிகள் என்று நாடோடிகளில் பலவிதம். காற்று போல சுதந்திரமாக மனம் போன போக்கில் திரியும் நாடோடியை ஒரே இடத்தில் கட்டிப்போட ஒருத்தி பிறந்திருப்பாள் என்பதுதானே நிஜம். பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது. சாண்டியாகோ ஆடுகளை சூரியன் மறையும் திசையில் ஓட்டிக் கொண்டிருந்தான். அதிர்ஷ்டக்கார ஆடுகள் பாய்து சுயமா ஒரு முடிவும் எடுக்க வேண்டியதில்லை. அவை என்றும் என்னை சார்ந்திருப்பதற்கும் காரணம் அதுதானோ என்று ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத யோசனைகளோடு நடந்து கொண்டிருந்தான் அவன். ஆடுகளுக்கு வேண்டியதெல்லாம் தீனியும் நீரும் மட்டுமே. மேய்ப்பவன் அந்துலேசியாவில் இருக்கும் சிறந்த பசும் புல்வெளிகளை நன்கு அறிந்திருக்கும் வரையில் ஆடுகள் அவனுக்கு சிறந்த தோழர்களாக இருக்கும். பசையுள்ளவரை ஒட்டியிருக்கும் நட்பு சுற்றம் போல. ஆடுகளுக்கு எல்லா நாட்களும் ஒன்றுதான். கதிரவனின் உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் இடையில் தினமும் முடிவும் மாறுதலும் இல்லாத மணித்துளிகள் மட்டுமே. அவை இளம் வயதிலே மனிதர்களைப் போல பாடப்புத்தகங்களை படித்து கஷ்டம் எதுவும் படவில்லை. சாண்டியாகோ அவன் கண்ட நகர்ப்புற காட்சிகளை பற்றி விதம் விதமாக விவரிக்கும் போது கூட அதை புரிந்து கொள்ள துளியும் முயற்சி செய்யவில்லை அந்த கல்லுளி மங்க ஆடுகள். அவை வெறும் தீவனத்திலும் தண்ணீரிலுமே முழு திருப்தி அடைந்து விடுகின்றன. பதில் உபகாரமாக தாராளமாக தருகின்றன. தங்கள் கம்பளி போர்வையை காலமெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை கழித்திடும் அந்த ஆடுகள் கடைசியில் அவனுக்கு தங்கள் சதையை கூட இறைச்சியாய் தரவும் அவை தயங்குவதே இல்லை. தாராள பிரபு ஆடுகள் அவை. நான் மட்டும் ஒரு நாள் ஒரு பயங்கர மிருகமாக மாறி இவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கொன்றுவிட முடிவு செய்தால் கூட மந்தையில் உள்ள அனைத்து ஆடுகளும் பலியாகும் வரை கொஞ்சம் கூட பதற்றப்படாது இந்த முட்டாள் ஆடுகள் என்று தோன்றியது அந்த இளைஞனுக்கு. ஆம், இந்த ஆடுகள் தாம் அவன் மீது கொண்ட நம்பிக்கையில் தமது 5 அறிவின் ஆற்றலை கூட தொலைத்துவிட்டு உணவுக்காக அவனை எதிர்பார்த்து வாழ்கின்றன. ஐயோ பாவம்! என்ன ஆச்சு எனக்கு இன்னைக்கு? மனசு எதையோ யோசிக்குதே. சாண்டியாகோ கிட்டத்தட்ட குழம்பிய மனநிலையை அடைந்து விட்டான். நான் தங்கியிருக்கும் இந்த தேவாலயம் பாழடைந்து எருக்கஞ்செடி முளைத்ததாய் சபிக்கப்பட்ட இடமாகிவிட்டதோ? யார் கண்டது? பேய்கள் கூட நடமாடலாம் இங்கே. அதுவும் திரும்ப திரும்ப அதே சனியன் பிடித்த கனவு. எல்லாம் இந்த ஆட்டு மந்தையால் வந்தது. அவனுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஆடுகள் மீதே கோபம் வந்தது. குடுவையில் மீதமிருந்த ஒயினை குடித்துவிட்டு அங்கேயே மேலே நன்றாக பொருத்திக் கொண்டான். இன்னும் சில நாழிகையில் பொழுது விடிந்துவிடும். சூரியன் உச்சிக்கு வந்து
வெயில் கொளுத்த ஆரம்பித்து விட்டால் ஆடுகளை புல்வெளியில் ஓட்டி செல்லவும் இயலாது. பகலில் வெயிலுக்கு பயந்து ஸ்பெயினில் அனைவரும் நிழலில், மரத்தின் நிழலில் இளைப்பாறுவார்கள். பகலெல்லாம் மேலங்கியே சுமையாக உறுத்தும். ஆனால் இரவில் குளிரும் போது அது இல்லாமல் எப்படித்தான் சமாளிக்க முடியும்? வெயிலும் குளிரும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை. என் அங்கியே நீ, பகலிலே நீ எனக்கு சுமை, ஆனால் இரவிலே நீ தான் எனக்கு சுகம் என்று அதன் வெதுவெதுப்பில் மயங்கி சற்றே கண்ணயர்ந்தான் நமது கதாநாயகன் சாண்டியாகோ. சாண்டியாகோவின் மேலங்கிக்கு ஒரு தேவையும் அர்த்தமும் இருந்தது. அதே போல அவனுடைய வாழ்வுக்கும் ஒரு அர்த்தமும் காரணமும் இருந்தன. நாடோடியாக அந்துலேசிய பரப்பில் கடந்த 2 வருடங்களாக ஊர் விட்டு ஊர் பயணம் செய்ததில் அவனுக்கு அங்கு இருந்த எல்லா நகரங்களின் சந்து பொந்துகளும் அத்துப்படி ஆகிவிட்டன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மறுமுறை அந்த மனம் கவர்ந்தகளை பார்க்கும்போது, மனம் கவர்ந்த அந்த பெண்ணை பார்க்கும்போது, ஆடு மேய்ப்பவன் எப்படி புத்தகம் படித்துக்கொண்டு என்று அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல பல முறை ஒத்திகை பார்த்த வண்ணம் இருந்தான். அவனும் 16 வயது வரை எல்லாரையும் போல பள்ளிக்கூட பையன்தான். அப்பாவும் அம்மாவும் சாண்டியாகோவை ஒரு மத குருவாக பார்க்க ஆசைப்பட்டனர். அந்த விவசாய குடும்பத்துக்கு அதுவே பெருமை, அதுவே ரொம்ப அதிகம். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் உணவுக்கும் தண்ணீருக்குமே உழைத்தவர்கள் அவர்கள். அந்த விஷயத்தில் அவர்களுக்கும் அவர்கள் வளர்த்த ஆடுகளுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. சாண்டியாகோ லத்தீன், ஸ்பானிஷ் மற்றும் மதக்கல்வி பயின்றான். ஆனாலும் குழந்தை பருவத்திலிருந்தே அவன் மனம் ஊரை சுற்றுவதிலும் உலகை அறிந்து கொள்வதிலும் தான் அதிக நாட்டம் கொண்டது. அவனுக்கு கடவுளை பற்றி அறிந்து கொள்வதைக் காட்டிலும் மனிதனின் தவறுகள், பாவங்கள் அவற்றை அறிந்து கொள்ள அதிக ஆர்வம் பிறந்தது. ஒரு நாள் மதியம் பெற்றோரை பார்க்க போன சமயம் மனதில் உள்ள தைரியத்தை ஒட்டுமொத்தமாக திரட்டிக் கொண்டு அவன் ஒத்தி வைத்த ஆசையை பட்டென்று போட்டு உடைத்து விட்டான். அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் மத குருலாம் ஆக முடியாத. ஏன்னா நான் சுதந்திரமா இந்த உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்படுறேன். இப்படி போட்டு உடைத்தான் ஒரு குண்டை சாண்டியாகோ. அவனுடைய அப்பா அம்மா அவனை விசித்திரமாக பார்த்தனர். உனக்கு தெரியுமா மகனே, வெளிநாட்டுக்காரங்க எத்தனையோ பேர் நம்ம கிராமத்துக்கு வந்து போயிருக்காங்க என்றார் தந்தை. புதுசா எதையோ தேடிதான் அவங்க நம்ம ஊருக்கு வராங்க. ஆனா வர்றதுக்கு முன்னாடி இருந்த அதே மனிதர்களாத்தான் திரும்பியும் போறாங்க. இந்த ஊர் அவர்களுக்குள்ள எந்த மாறுதலையும் ஏற்படுத்துறது இல்லை. கஷ்டப்பட்டு மலைகள் மேலே ஏறி நம்ம கோட்டைகளை பார்க்க வர்றவங்க அப்படி வந்த பின்னால சொந்த ஊரும் கடந்த காலமுமே இதை விட நல்லா இருந்ததோ அப்படின்னு நினைக்கும் போது சிலருடைய வாழ்க்கையும் முடிஞ்சிடுது. ஏன்னா தங்க நிற தலைமுடியோ அல்லது கருத்த தோலோ பார்க்கறதுக்கு தான் மனுஷங்க வேற வேற மாதிரி இருக்கிறாங்க. ஆனாலும் அடிப்படையில் மனுஷங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். அவங்க அப்பா ஏதோ பீடிகை போட்டு பேச ஆரம்பித்தார். சரிதான் அப்பா, இருந்தாலும் நான் அவங்க வசிக்கும் ஊர்களில் உள்ள கோட்டைகளையும் பார்க்க ஆசைப்படுறேன் என்றான் சாண்டியாகோ விடாப்பிடியாக. அவங்க எல்லாரும் நம்ம ஊரை பார்த்தா இங்கேயே ஆயுசு பூரா இருந்துடலாம் சொல்லுவாங்க. நீ என்னடா என்று அப்பாவும் பின்னரவாதம் பேச ஆரம்பித்து விட்டார். நான் அப்பா அவங்க ஊரை மட்டும் பார்க்க ஆசைப்படல, அவங்க வாழற விதத்தையும் அறிய ஆசைப்படுறேன் அப்பா. அது சரி தம்பி, நீ ஒன்று யோசிச்சியா? வெளியூர் ஆளுங்க கிட்ட நிறைய பணம் இருக்குப்பா, செலவு பண்ண நம்ம ஊருக்கு பயணம் வர்றதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கு. ஆனா நம்ம கிட்ட எதிராக்கண்ண காசு. நம்ம ஊர் ஆளுங்கள்ல ஊரு விட்டு ஊரு பயணம் போறவங்க எல்லாமே
ஆடு மேய்க்கிற இடையர் மட்டும்தானே. அப்பா தெரியாமல் உளறிவிட்டார், ஒரு வார்த்தையை விட்டுவிட்டார். சாண்டியாகோ அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். அப்பா சரியா சொன்னீங்கப்பா, நீங்க அப்ப சரி, நான் ஒரு ஆட்டு இடையன் ஆகிடுறேன் என்றான் சாண்டியாகோ. எதையோ புரிந்து கொண்டவர் போல தந்தை அன்றைய பேச்சை அத்தோடு முடித்துக் கொண்டார். அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வரவில்லை. மறுநாள் சாண்டியாகோவிடம் ஒரு சின்ன சுருக்கு பையை நீட்டினார் அப்பா. உள்ளே 3 பழங்கால ஸ்பானிஷ் நாணயங்கள் இருந்தன. தம்பி, இது நம்ம வயல்ல வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு கிடைச்சது. உனக்கு சொத்தா என் காலத்துக்கு பின்னாடி கொடுக்கலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ இந்த பணத்தை வச்சு ஒரு ஆட்டு மந்தையை வாங்கிக்க. அப்புறம் உன் இஷ்டம் போல அதை ஓட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்து. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்ப்பா, ஒரு நாளைக்கு உனக்கு புரிய வரும். நம்ம கிராமம்தான் உலகத்திலேயே நமக்கு சொர்க்கம், நம்ம ஊருங்க பொண்ணுங்க தான் உலகத்திலேயே அழகுன்னு நீ கட்டாயம் புரிஞ்சுக்கடாய மகனே என்றார் தந்தை. புறப்படும் முன் தந்தையிடம் நல்லாசிகள் வாங்கிக் கொண்டான் சாண்டியாகோ. கடைசியாக அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபோது அதிலே நீரு பூத்த நெருப்பாய் உலகத்தை சுற்றி பார்க்கும் கனவுகள் புதைந்திருந்தது போல தோன்றியது சாண்டியாகோவுக்கு. அப்பா பாவம், சோற்றுக்கும் நீருக்கும் போராடியே அவர் வாழ்க்கையும் போய்விட்டது. ஒரே இடத்திலேயே தினமும் ஒரே இரவையும் கழிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு. ஒரு வழியாக சாண்டியாகோ எப்படி குடும்பத்தை விட்டு ஒரு நாடோடியாக கிளம்பினோம் என்று சொல்லி நாம் பார்த்து விட்டோம் நண்பர்களே. தொடர்ந்து சாண்டியாகோ என்ன செய்கிறான் என்று நாம் பார்ப்போம். சரியா? இரவு பகலாக மாறுவதே ஒரு அதிசயம்தான். விடியற்காலையில் கீழ்வானம் மெல்ல சிவந்து சட்டென்று சூரியன் தோன்றி பொழுது புலர்ந்து விட்டது. அன்றைக்கு சாண்டியாகோவுக்கு தந்தையுடன் செய்த பழைய உரையாடல்கள் நினைவுக்கு வந்தது. அவன் முகத்திலே ஒரு சந்தோஷ பொன்முறுவல். நாடோடியா தெரிய ஆரம்பிச்சு எத்தனை ஊர்கள், எத்தனை கோட்டை கொத்தளங்கள், எத்தனை விதமான பெண்கள். ஆனா என்ன இருந்தாலும் யாரும் அந்த வியாபாரி மகளுக்கு ஈடாக மாட்டாங்க. சொந்தமாக ஒரு மேல் சட்டை, படித்ததும் கொடுத்து மாற்றிக்கொள்ள ஒரு புத்தகம் மற்றும் ஒரு மந்தை ஆண்டுகள், எல்லாவற்றையும் விட முக்கியமாக தான் ஆசைப்பட்ட இஷ்டப்படி சுதந்திரமாக தெரியும் ஒரு கனவு வாழ்க்கை அவனை ஒரு செல்வந்தன் போல உணர வைத்தது. இந்த அந்துலேசிய வாழ்க்கை சலித்து போனால் ஆடுகளை விற்றுவிட்டு ஒரு பெரிய கடல் பிரயாணம் போய்விட வேண்டியதுதான். அதுவும் அலுப்பும். அந்த காலத்துக்குள்ளே நாம் எத்தனையோ நகரங்களையும் பெண்களையும் சந்தோஷங்களையும் கடந்து விடலாம். இதையெல்லாம் விட்டுட்டு மதகுரு ஆறதான், கடவுளை ஆகம கல்வி கூடத்தில் தேடுதான். நல்ல கதை. கண்கள் சூரிய உதயத்தை காண மனத்துக்குள், சாண்டியாகோவின் மனத்துக்குள் மீண்டும் மீண்டும் விதவிதமான எண்ண ஓட்டம். ஊர் விட்டு ஊர் பிரயாணம் செய்தாலும் ஒரே பாதையில் திரும்ப திரும்ப செல்வது சாண்டியாகோவுக்கு பிடிக்காத ஒன்று. இயன்ற வரையில் புது புது வழிகளை தேடுவது அவன் வாடிக்கை. அந்த பகுதியில் நிறைய தடவைகள் பயணம் செய்திருந்தாலும் அந்த பாழடைந்த ஆலயத்து வழியாக அவன் இது நாள் வரை வந்தது கிடையாது. உலகம் மிக பெரியது. அதை சுற்றி முடிக்க ஒரு மனிதனின் வாழ்நாள் போதாது என்று எண்ணிக்கொண்டே ஆடுகளை முன்னால் நடக்கவிட்டு பின்னால் சும்மா போனாலேயே புது புது வினோதமான அனுபவங்களை பெற்றுவிடலாம். அதைவிட தமாஷ் என்னவென்றால், இந்த ஆடுகளுக்கு நாம் ஒரு புது இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வே இருப்பதில்லை. மேய்ச்சலுக்கு புல்லும் குடிக்க தண்ணீரும் கிடைக்கும் எல்லா இடமும் அவைகளுக்கு ஒரே இடம்தான். அதைத்தான் நம்ம தமிழில் சொல்வார்களே, சோறு கண்ட இடம் என்றால் சொர்க்கம்தானே என்று. ஆடுகள் மட்டுமா அப்படி? ஏன் மனிதர்களும் தான். நான் கூடத்தான் அந்த வியாபாரி மகளை சந்தித்த பின்னாலே வேற பெண்களையே நினைக்கிறதில்லை. சூரியன் இருக்கும் உயரத்தை பார்த்தால்
உத்தேசமாக தரீஃபாவுக்கு உச்சி பொழுதுக்கு முன்னாலேயே போய் சேர்ந்துடலாம். இந்த புத்தகத்தை மாற்றி கனமான ஒரு புத்தகம் எடுக்கலாம். ஒயின் குடவை நிரூபிக்கலாம். தாடி மீசியை மழித்து தலைமுடியை சீராக அழகாக வெட்டிக்கணும். அவளை சந்திக்கும் போது சும்மா பளிச்சுன்னு இருக்கணும்ல. அவ எனக்காக காத்திருப்பாளா, இல்ல என்னை விட பெரிய ஆட்டு மந்தை உள்ள வேறொரு இடையனுக்கு வாழ்க்கைப்பட்டிருப்பாளா? சேச்ச, அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லப்பா. கனவுகளை வளர்த்துக் கொள்வது, அந்த கனவுகளை நனவாக்க பாடுபடுவது, அதில்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு. சூரியன் மடமடன் மேல வந்துருச்சே, வேகமா எட்டு வச்சு நடக்கணும். இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இங்க தரீஃபால கனவுகளுக்கு பலன் சொல்ற கிழவி ஒருத்தருக்குன்னு யாரோ சொன்னாங்களே, போய் பார்க்கலாமா? வாங்க, நாமளும் இப்ப சாண்டியாகோவோட அந்த குறி சொல்ற பாட்டியை போய் பார்க்கலாம். அந்த வயதான பெண்மணி அவனை வீட்டின் பின்புறம் உள்ள அறைக்கு அழைத்து சென்றாள். முன்னறையும் அந்த அறையும் பிரிக்கும் விதமாக வண்ண வண்ண பாசி மணிச்சரங்களால் ஆன திரைச்சேலை தடுப்பு ஒன்று இருந்தது. இடையிலே அது ஒரு சிறிய அறைதான். ஒரு மேசை, 2 நாற்காலிகள் மற்றும் கர்த்தர் மேய்ப்பரின் தூய இருதயத்தின் படம் ஒன்று இருந்தது. பளிச்சென்று இருந்தது அந்த இடம். அவள் ஒரு இருக்கையில் அமர்ந்து அவனை இன்னொன்றில் அமருமாறு சைகை செய்தாள். பின் அவனது 2 கைகளையும் தன் 2 கரங்களில் பிடித்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானிக்கத் தொடங்கினாள் அந்த குறி சொல்லும் பாட்டி. அது பார்ப்பதற்கு குறி சொல்லும் நாடோடிகளின் வேண்டுதலை போல இருந்தது சாண்டியாகோவுக்கு. ஏற்கனவே நாடோடி குறி சொல்லிகளை சந்தித்த அனுபவம் அவனுக்கு உண்டு. அவர்களும் அவனைப் போல ஊர் சுற்றுபவர்கள் தானே. அவர்களிடம் ஆட்டு மந்தை எதுவும் கிடையாது. அதுதான் அந்த நாடோடிகளுக்கும் சாண்டியாகோவுக்கும் உள்ள வித்தியாசம். குறி சொல்பவர்கள் மற்றவர்களை ஏய்த்து பிழைப்பவர்கள் என்று சொல்ல கேட்டிருக்கிறான் அவன். அவர்கள் சாத்தானின் கூட்டாளிகள் என்றும் பிள்ளைகளை கடத்தி சென்று யாரும் அறியாத மர்மமான கூடாரங்களில் அடிமையாக நடத்துவார்கள் என்றும் கேள்வி. அவன் சின்ன குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே குறி சொல்பவர்களை பார்த்தால் பிடித்துக் கொண்டு போய்விடுவார்களோ என்ற நடுக்கம் அவனுக்கு. அந்த பயம் இந்த வயதிலும் திரும்ப வந்தது. அவள் அவனது கைகளை தொட்டபோது, நான் எதுக்கு பயப்படணும்? அப்படியெல்லாம் இருந்தா தூய இருதயம் படையெல்லாம் வச்சிருக்க மாட்டாளே. தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். அவனை அறியாமல் கைகள் நடுங்குவதை, அவனது பயந்தாங்குழித்தனத்தை மறைக்க முயன்று அப்பா முன்பு சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரத்தை, ஒரு வேண்டுதலை மனதுக்குள்ளே ஜபிக்கலானான் சாண்டியாகோ. ரொம்ப சுவாரஸ்யமும் ஆச்சரியமாவும் இருக்கு தம்பி. அவன் கைகளில் பதிந்த பார்வையை எடுக்காமல் சொல்லிவிட்டு மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தாள் அந்த பாட்டி. இப்போது சாண்டியாகோவின் பயம் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது. அவன் கைகள் கடகடவென்று நடுங்குவதை அவளாலும் இப்போது உணர முடிந்தது. விடு பாட்டி, வெடுக்கென்று தன் கைகளை பிடுங்கிக் கொண்டான் பையன். நான் ஒன்னும் உங்ககிட்ட கைரேகை பார்க்க வரல. வந்ததே தவறோ என்று வருந்தும் குரலில் அவன் பேசாமல் அவள் கேட்கும் பணத்தை கொடுத்துவிட்டு நடையை கட்டிவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துவிட்டான். தேவையில்லாமல் ஒரு சின்ன கனவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டேன் போல இருக்கே. மனசுக்குள்ளே எண்ண முடியது சாண்டியாகோ. எனக்கு தெரியாதா தம்பி, நீ உன் கனவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க தானே இங்க வந்திருக்க? இந்த பாட்டி இப்படி கேட்ட உடனே பகீர் இருந்தது சாண்டியாகோவுக்கு. இவள் என்ன, நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் இவ எல்லாத்தையும் படிக்கிறா போல் இருக்கே. தம்பி, கனவுகள் கடவுளோட பாஷப்பா. கடவுள் மனுஷனோட பேசுற மொழிதான் கனவு. நாம 2 பேருக்கும் பொதுவான பாஷையில் அவர் பேசினா நான் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். ஆனா அவர் உன்னோட ஆத்மாவோட பாஷையில அவர் பேசியிருக்காரு. அதை நீ ஒருத்த மட்டும்தான் நீ புரிஞ்சுக்க முடியும். என்னால அர்த்தம் சொல்ல முடிஞ்சாலும் முடியாட்டியும் நீ எனக்கு தட்சிணை கொடுத்தே ஆகணும். ஆகா, இதை பாடுற அந்த பாட்டிய புதுசா யுக்தி பண்றா போல. இந்த பணம் புடுங்கிறதுக்கு இந்த குறி சொல்ற பாட்டிகள்லாம் இப்படிதான் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஓடிடலாமா இல்ல வேண்டாமா? சரி, என்னதான் சொல்றான்னு பாப்போமே.
ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே. இடையர்கள் வாழ்க்கையே ஓநாய்களுக்கும் வறட்சி, பஞ்சம் இது எல்லாத்துக்கும் நடுவில் வர்ற வாய்ப்புகளை நம்பி இருக்க தானே இருக்கு. போராடி ஜெயிக்கிறது தானே சுகம். அது ஒரே கனவு தான் பாட்டி. இது வரைக்கும் 2-3 தடவை திரும்ப திரும்ப வந்துருச்சு. கனவுல நான் ஒரு புல்வெளியில ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு அழகான குழந்தை எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல, ஆடுகளோட விளையாடுது. என் ஆடுகளோட யாரும் விளையாடுறது எனக்கு எப்பவுமே பிடிக்காத விஷயம். புதுசா யாரையும் பார்த்தா அதுங்க பயந்துடும் இல்லையா? ஆனா அந்த குழந்தைங்களை பார்த்தா மட்டும் ஆடுகளுக்கு பயமே வர்றதில்ல. அதான் ஏன்னு எனக்கும் புரியல. ஆடுங்க எப்படி மனுஷங்க வயசு, குணம் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்குது? படபடவென்று பேசினான் பையன். கனவு பத்தி இன்னும் விவரமா சீக்கிரமா சொன்னா நல்லது. எனக்கும் நேரமாச்சு, போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். உங்ககிட்டயும் சில்லறை கம்மியா தான் இருக்கும் போல இருக்கு தெரியுது. உனக்காக நான் நிறைய ஒதுக்க முடியாது என்று பிகு செய்து கொண்டாள் குறி சொல்லும் பாட்டி. அந்த குழந்தை பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு என் ஆடுகளோட தான் விளையாட்டு இருந்தது. திடீர்னு என் கையை பிடிச்சது. நான் சொல்லப்பா, கையை பிடிச்சு ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா அந்த குழந்தையும் நானும் எகிப்து நாட்டில் பிரமிடுகளுக்கு நடுவில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அவன் உரையாடலை சற்றே நிறுத்தினான். எகிப்து, பிரமிடு இதெல்லாம் இவளுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று அவள் முகபாவத்தை வைத்து கண்டுபிடிக்கவும் இயலவில்லை. அந்த எகிப்து பிரமிடுகள் பக்கத்தில் நாங்கள் இருந்தபோது அவன் நன்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக சொன்னாள். அந்த குழந்தை சொன்னது, நீ இங்க வந்தாக்க உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும். புதையல் இருக்கிற இடத்தோட அடையாளமா? சேச்ச, அந்த இடத்துல தாங்க எனக்கு எப்பவுமே முடிப்பு வந்துருது. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டியும். குறி சொல்பவள் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் மீண்டும் அவனது கைரேகைகளை ஆராய முற்பட்டாள். தம்பி, குறி சொல்றதுக்கு நீ எனக்கு பணம் எதுவும் தர வேணாம். ஆனா உன்னோட புதையல், அந்த புதையல் உனக்கு கிடைக்க போகுது இல்லையா, அதுல 10ல் 1 பங்கு எனக்கு கொடுத்துடு. அது மட்டும் உனக்கு கிடைச்சதுன்னா சரியா? சாண்டியாகோவுக்கு வந்ததிலிருந்து முதல் முறையாக முகத்தில் சிரிப்பு மெல்ல எட்டி பார்த்தது. அவனை அறியாமல் சந்தோஷம். நல்ல காலம், அந்த கனவுனால இன்னைக்கு குறி கேட்கிற பைசா மிச்சம். அதெல்லாம் சரிதான், கனவுக்கு அர்த்தம் என்ன அது சொல்லுங்க முதல்ல என்றான். நீ முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு தம்பி. நான் இன்னைக்கு உனக்கு குறி சொல்றதுக்கு தட்சணையா நீ புதையல்ல 10ல் 1 பங்கு எனக்கு நீ தந்தே ஆகணும். சாண்டியாகோ மறுப்பேதும் சொல்லாமல் சத்தியம் செய்தான். அந்த பெண் அவனை மேய்ப்பரின் தூய இருதயத்தை பார்த்தபடி இன்னும் ஒரு முறை சத்தியம் செய்ய சொன்னாள். இந்த கனவு இருக்கப்ப தம்பி, அது உலகத்தின் மொழி மாதிரி தான். இதுக்கு என்னால பலன் சொல்ல முடியும், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமானது கூட. மெனக்கிட வேண்டியதால தான் நான் உங்ககிட்ட பங்கு கேட்க வேண்டியிருக்கு. என்ன தப்பா நினைக்காத. எனக்கு தோன்றது இதுதான், நீ கண்டிப்பா எகிப்து பிரமிடுகளுக்கு நீ போயே ஆகணும். நான் அந்த இடத்த பற்றி இது வரைக்கும் எதுவும் கேள்விப்படல தம்பி. ஆனாலும் குழந்தை கனவுல ஒரு குழந்தை உன்னுடைய கனவுல சொன்னா கட்டாயம் அது சரியா தான் இருக்கும். நீ அங்க போய் ஒரு பெரிய பணக்காரனா, ஒரு கோடீஸ்வரனா ஆக போற தம்பி. அவனுக்கு முதலில் பரவசமாகவும் உடனே கொஞ்சம் ஆத்திரமாகவும் இருந்தது. கனவுல வந்ததையே திரும்ப ஒரு முறை கேட்கவா இவளிடம் வந்தேன். நல்ல வேலை தப்பிச்சேன். காசு கொடுக்க வேணாம், அது வரைக்கும் நல்லது. அவ்வளவுதானா? உன்கிட்ட வந்ததே வீண் கால விரைவம் தான் போல இருக்கு பாட்டி. நான் தான் உன் கனவுக்கு பலன் சொல்றது ரொம்ப கஷ்டம்னு அப்பவே சொன்னேன் தம்பி. வாழ்க்கையில எதுவெல்லாம் ரொம்ப சுலபமோ அதுவெல்லாம் ரொம்ப விசித்திரமானது கூட. பெரிய அறிவாளிகளால் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நான் ஒன்றும் புத்திசாலி இல்லை தம்பி. அதனாலதான் கைரேகை மாதிரி சாஸ்திரங்களை படிச்சு ஏதோ நானும் 4 காசு பார்த்துட்டு இருக்கேன். சரி பாட்டி, நான் எப்படி எகிப்து போறது அதுவாது உனக்கு தெரியுமா? தம்பி, கனவுக்கு பலன் சொல்ல மட்டும்தான்ப்பா எனக்கு தெரியும். அதை எப்படி நனவாக்குறதுன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் ஏன் இப்படி
எல்லாருடைய கையையும் பார்த்து அதை எதிர்பார்த்து என்னுடைய காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். என்னால் எகிப்துக்கு போகவே முடியலன்னா பாட்டி, அப்பவும் கூட எனக்கு தான் தர்ஷன பணம் நஷ்டம் தம்பி. உனக்கு இலவசமா பலன் சொன்னதா நான் நினைச்சுப்பேன்ப்பா. குறி செல்பவள் பையனை இடத்தை காலி பண்ண சொல்லிவிட்டாள். அவனுடன் ரொம்ப நேரம் வீணாகிவிட்டதாக சொல்லி. சாண்டியாகோவுக்கு ஒரே ஏமாற்றம். இனி எந்த கனவையும் நம்பி பொழுதை வீணாக்கக்கூடாது. அதைவிட செய்து முடிக்க வேண்டிய உருப்படியான வேலை நிறைய இருப்பது நினைவுக்கு வந்தது. கடை வீதிக்கு சென்றான். பசிக்கு ஏதாவது சாப்பிட கைவசம் இருந்த புத்தகத்தை கனமான ஒரு பெரிய புத்தகத்துக்கு மாற்றிக்கொண்டான். வாங்கிய புது ஒயினை சுவைத்து ருசி பார்க்க கடையின் மேசையில் அமர்ந்து கொண்டான். வெளியே கடுமையான வெயில். ஒயின் ஒரு மடக்கு உள்ளே போகவும் கொஞ்சம் குளிர்ச்சியாக, கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருந்தது. அவனுடைய ஆடுகள் நகரத்து நுழைவாயில் இருந்த நண்பன் ஒருத்தனின் கொட்டடியில் இருந்தன. சாண்டியாகோவுக்கு அந்த ஊரில் நிறைய பேர் பழக்கம். நாடோடியாய் இருப்பதன் அனுகூலமே அதுதானே. தினம் தினம் புது புது நண்பர்கள். அதே சமயம் அவர்களோடு வாழ்க்கை முழுவதும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் கிடையாது. தினமும் பார்த்த மனிதர்களை மறுபடி பார்க்கும்படி இருக்கும் தேவாலயம் போன்ற பணி செய்ய நேரிட்டால் அவர்கள் நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஆகிவிடுவார்கள். பின்னர் கொஞ்ச நாள் ஆனதும் நம்மை அவர்கள் இஷ்டப்படி நடக்க வைத்தும் விடவும் தலைப்படுவார்கள். எதிர்பார்த்தபடி ஒருவன் நடக்கவில்லை என்றால் மனிதர்களுக்கு உடனே கோபம் வந்துவிடுகிறது. எல்லோருக்கும் அடுத்தவன் எப்படி இருக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவான அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே எல்லோருக்குமே ஒரே குழப்பம்தான். சித்தன் கதை தொடரும். நண்பர்களே, இதுவரை பொறுமையாக இந்த கதையை, இந்த பாகம் 3 நீங்கள் கேட்டதற்கு, தொடர் 3 கேட்டதற்கு நன்றி. தொடர்ந்து இந்த யூடியூப் தளத்துக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து என்னுடைய கதையை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கதை சொல்றது எனக்கும் பிடிச்சிருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.